परस्त महेश्वरः हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शंकर शंकर
शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमोस्तुते इवरन्न पुण्यमूर्ति इदु पापम ಅವರಿಗೆ ಪ್ರಸಾದ ಮಾಡಿಕೊಂಡು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿದರು ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ದೇವ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ಶ್ರುತಿ ಸ್ಮೃತಿ ಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ರಾಮಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम् अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम् देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम् सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே நம்முடைய பவித்திரமான பாரத தேசத்தில் 7 மோட்சபுரிகள் இருக்கு. अयोध्या मथुरा माया काशी कांची अवंतिका पुरी द्वारवती चैव अयोध्या அது ராமர் பிறந்த இடம்ங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே புராணம் படிக்கிறவாளுக்கு சத்சங்கத்தில் ஈடுபட்டவாளுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு லோக பிரசித்தமாயிருக்கு. லோக பிரசித்தங்கிறது ஸ்ரத்தையின் காரணமாகவும் ஆகிருக்கு. அது குழப்பம் குளறுபடி நடந்ததுனால அதனாலேயும் பிரசித்தமாயிருக்கு. அதாவது நம்முடைய இடத்தை பற்றி நமக்கு ஒரு தீர்மானம் வந்து எல்லாரும் ஒத்துமையாக இருந்து அதுக்காக பல விதத்தில் முயற்சி பண்ணிருந்த காரணமாக அந்த ராம ஜென்மபூமிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அது அயோத்தியா ஒரு மோட்சபுரி. அது நம்முடைய இந்துக்களுக்கு முக்கியமான ஊர். மோட்சபுரியில முதல் இது அயோத்தியா. அது ஒரு சக்தி பீடம். அயோத்தியாங்கிறது ஒரு சக்தி பீடம். ராமர் பிறந்தப்புறம் ராம ஜென்மபூமின்னு அது பிரசித்தமாயிருக்கு. அதுக்கு முன்னாடியிலிருந்தே அது அம்பாளுடைய க்ஷேத்திரம். அது பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்கு, நமக்கு தெரியுங்க. காஞ்சிபுரம், சில பேர் திருவாரூருங்கிற காஞ்சிபுரம், ஜம்புகேஸ்வரம், ஸ்மரணாத் அருணாச்சலம்ங்கிற திருவண்ணாமலை, கண்ணப்பர் பக்த கண்ணப்பர், பக்தி கிம் நகரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம்சாயத்தே. சாதாரணமான மனிதர்களும் பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கும் பட்சத்தில் என்றைக்கும் நினைவு கூறப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். இறைவன் அவர்களை அங்கீகரிக்கிறார், அனுகிரகிக்கிறார். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீகாளஹஸ்தி க்ஷேத்திரம். தியாக பரம்பரை. அங்க வந்து அவர் கண்ணை கொடுத்த கண்ணப்பர் ஸ்ரீகாளஹஸ்தியில. அதே மாதிரியான வரலாறு தஞ்சாவூர் ஜில்லாலையும் இருக்கு. இங்கேயும் பெருமாள் வந்து அந்த சிவனை பூஜை பண்ணும் பொழுது 1000 தாமரைகளால பூஜை பண்ணணும்னு ஆரம்பிச்சார். 900 புஷ்பம் பூஜை பண்ணினார். அப்புறமா 90 புஷ்பம் பூஜை பண்ணினார்.
அப்புறமா 9 புஷ்பம் பூஜை பண்ணினார். 999 புஷ்பம் தாமரை புஷ்பம் பூஜை பண்ணிட்டார். ஒன்று குறைஞ்சது. ஒன்று குறைஞ்ச போது அவர் தன்னுடைய கண்ணையை எடுத்து வச்சதாக நேத்ரார்ப்பணேஸ்வரர் ஏகேன உபசிதேஷு நைஜம் பதாப்ஜத்வயே தஸ்மின் மே ஹிருதயம் சுகேன ரமதாம் சாம்பே பரபிரம்மணி. அப்படிப்பட்ட பார்வதி பரமேஸ்வரிடத்திலே என்னுடைய மனசானது நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கரர் தஞ்சாவூர் ஜில்லாவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார். அதனால் அவர் கேரளாவில் அவர் பிறந்தாலும் கேதார்நாத் போயிட்டு வந்தார், நேபாள் போயிட்டு வந்தார், காமாக்கியாவுக்கு போயிட்டு வந்தார், காசியில் ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்தார். எல்லா ஊரும் அவர் நடந்தே போயிட்டு வந்தார். தண்ணி இருக்கா, வெளிச்சம் இருக்கா, வெயிலா, குளிரா, எதையும் அவர் பொருட்படுத்தாமல் போயிட்டு வந்தார். அப்படிப்பட்ட யாத்திரை பண்ணி இந்த தஞ்சாவூர் ஜில்லா கோயிலை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அப்படி அந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் ஸ்ரீகாளஹஸ்திங்கிறது வாயு க்ஷேத்திரம், ஆகாச க்ஷேத்திரம் சிதம்பரம், சிதம்பரம் இதம் பிரதிதமேவ புண்ணியஸ்தலம். அப்படிப்பட்டது. அந்த மாதிரி எப்படி சைவத்தில் நாம பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்லிட்டு வரமோ அந்த மாதிரி சக்தி சம்பந்தமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்கு. அதுல பிருத்திவி க்ஷேத்திரமாக இருப்பது அயோத்தி. அயோத்தியாதிஷு பீட்டேஷு பிருத்திவியாதி ஸ்வனுக்கிரமாத் அப்படிங்கிற பிருத்திவி பீட்டமாக சக்தி பீட்டமாக இருப்பது அயோத்தியா அப்படிங்கிற விஷயம் சௌபாகிய சிந்தாமணிங்கிற ஸ்ரீவித்யா கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அயோத்தியாங்கிறது மோட்சபுரி. மதுரா நம்முடைய இந்து சனாதன தர்மம்ங்கிறது ரொம்ப பெருசு. நிறைய கலைகள் இருக்கு. அதை அனுசரிக்கிறதுக்கு கலைகளை தயார் பண்ணணுங்கிறது இப்போ முயற்சி. மற்றபடி கலைகள் அதுக்கு நிறைய இருக்கு. அந்த தீபாராதனை போது சொல்கிறேன், இத்தனை கலை, பஞ்சகலை, ஆரத்தி எல்லாம் சொல்கிறேன். இந்த கலைகள் நாம் தயார் பண்ணணும். அடுத்த வாரங்களில் இந்த மாதிரி தம்மம், பக்தி, சுக்லாம், பரதரம், விஷ்ணு, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, விபூதி இருக்கிறது, குங்குமம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் தயார் பண்ணணும். இதெல்லாம் தயார் பண்ணணும்னா ஹிந்து மதம்னா என்னங்கிற தெளிவு வேணும். அது சுருக்கமாக சொல்லணும். இந்த காலத்துலேயே உபன்யாசம்னு சொன்னால் கூட நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சங்கீத கச்சேரி கூட இப்போ 4 மணி நேரம் நடந்ததெல்லாம் இல்லை. ஷார்ட் நோட்டீஸ் சொல்லக்கூடாது, ஆனால் ஷார்ட்டாக சொல்லணும். முன்னாடியே சொல்லணும். 5 நாள் முன்னாடியே பங்காரு காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு பெரியவரா அது அப்படி வரும்போது அதெல்லாம் சுருக்கமாக இருக்கலாம். இது இன்றைய எதிர்பார்ப்பு, இந்த காலத்தில் எதிர்பார்ப்பு. சுருக்கமாக சொன்னாதான் அவனால் அதை கிரகிச்சுக்க முடியும், அதை ஏற்றுக்க முடியும். அப்படி சொல்லும்போது இந்து மதத்தை பற்றி அழகாக புரியும்படியாக அந்த பகவத்கீதையின் மூலமாக கிருஷ்ண பரமாத்மா நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கார். இந்து மதத்தினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, விதிமுறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, குடும்பம்னா என்ன, சமுதாயம்னா என்ன, தர்மம்னா என்ன, பூர்வ ஜென்மான்னா என்ன, அடுத்த ஜென்மான்னா என்ன, ஜென்மாவே இல்லாத பிறவியே இல்லாதனால எப்படி கிடைக்கும், இதை பற்றியெல்லாம் அவர் எடுத்து சொல்லி, ஹோமம்னா என்ன, பூஜைன்னா என்ன, மணி அடிக்கணுமா அடிக்க வேண்டாமா, விபூதி எடுத்துக்கணுமா, எப்படி சமாச்சாரம், அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தா போகுமா, இல்லை ஹோமம் பண்ணிட்டு இருந்தாலே புண்ணியம் கிடைச்சிருமா, இதை பற்றி சந்தேகம் தான் வருது. ஒருத்தர் தியானம் போகணுங்கிறார், ஒருத்தர் ஹோமம் போகணுங்கிறார், இன்னொருத்தர் மணி அடித்தா போகணுங்கிறார், மணி கூட நம்ம நேரம் அடிக்க வேண்டாம் மிஷின் அடித்தா போகணுங்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது ஆள் கிடைக்கல. 2 in 1 3 in 1. ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனோம். அது ஒருத்தரையே பாவம் அப்படியே சுவிட்ச் அடிக்கிறாரு, மணி அடிக்கிறது சமாச்சாரம். ஆள் இல்லை, அதான் சமாச்சாரம்.
தானம் தர்மம் பண்ணும் பொழுது கட்டடங்களுக்கு பண்றதோடு சேர்ந்து அந்த கோவில்களை நாம வளர்க்கும் போது அங்க பூஜகர் இருக்காரா, பரிசாரகர் இருக்காரா, தீர்த்தம் கொற்றவர் இருக்காரா, எல்லாத்தையும் சேர்த்து கவனிக்கும். தான தர்மம் பண்ணுபவர்கள் அதையும் சேர்த்து பார்க்கணும். அப்படி இந்த பகவத்கீதையில இந்து மதத்தினுடைய சித்தாந்தத்தெல்லாம் சுலபமாக 18 அத்தியாயத்துக்குள்ள எல்லாம் சொல்லும். அப்பதான் நமக்கு என்ன செய்ய முடியும், நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காரு, வெரைட்டி எல்லாம் கொடுத்தா சரி ஏதோ விதமாக நல்லதை நாம செய்யணும், எது நம்மளால முடியுமோ அது செய்யணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. நிறைய கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது ஒன்று. கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது எந்த மனோபாவனையோட நாம கொடுக்கணும், பாவனா பண்றோமா பாவனையோட பண்றோமா அப்படின்றது முக்கியம். அப்படி இந்த பகவத்கீதையில சிந்தனை முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இந்து மதத்தினுடைய மேன்மைகளை, இந்து மதத்தினுடைய தன்மைகளை, சாத்வீகமானவர்கள் இந்துக்கள், உண்மையை விரும்புபவர்கள் இந்துக்கள், பொறுமையாக இருப்பவர்கள் இந்துக்கள், ஸ்ரத்தையாக அக்கறையோடு இருப்பவர்கள் இந்துக்கள், பசுமான பூஜிப்பவர்கள் இந்துக்கள், மரம் செடி கொடி இதிலெல்லாம் கூட தெய்வீக தன்மையை காண்பவர்கள் இந்துக்கள், பசுமாட்டில் எல்லா தெய்வமும் இருக்கு, காமதேனுவாக இருக்கு என்பதை நம்புபவர்கள் இந்துக்கள். ஹோமங்கள், அக்னி உபாசனை, அது கல்யாணம் பண்ணும்போதும் சரி, மொத்தமாக வாழ்க்கையினுடைய முக்கிய நிகழ்வுகள் அனைத்திலேயும் அக்னி சாட்சியாக அந்த சடங்குகளை பூஜைகளை செய்பவர்கள் இந்துக்கள். இதெல்லாம் நம்முடைய புது பெரியவர்கள் வடநாட்டில் போகும்போது இந்துன்னா யாரு அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள். அதே மாதிரி திலக்க தாரணம், திருமணோ விபூதியோ சந்தனமோ குங்குமமோ அவரவருடைய குடும்ப வழக்கத்தின்படி முகம் என்பது சூன்யமாக இல்லாமல் இறைவனுடைய பிரசாதத்தை அணிந்து கொள்பவர்கள் இந்துக்கள். இப்படியெல்லாம் அந்த இந்து மதத்தினுடைய அடையாளங்களை, இந்து மதத்தினுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எல்லாம் அந்த எளிமையான பகவத்கீதையின் மூலமாக அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அதை படித்தோம்னா நாம மேலும் மேலும் நமக்கு அக்கறை பக்தி அதிகமாகி ஒன்றும் நிறைய தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும், அடக்கத்துடன் தர்ம காரியத்தை செய்ய வேண்டும், விசுவாசத்துடன் செய்ய வேண்டும், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் உயர்ந்த பட்ச தர்மங்கள். தர்மம்னு ஒருத்தருக்கு ஒரு பயன் கொடுத்தாலும் தர்மம் தான், சொல்லிக் கொடுத்தா அதுக்கு இருக்கக்கூடிய தர்மம் வேற. நாளைக்கு அவரை ஓதி விடுற மாதிரி, இந்த வீட்டில் ஓதி விடுற மாதிரி நாளைக்கு எங்கள் வீட்லேயும் மொழி எழுதுவார்கள் என்று நினைத்து அது செய்கிறது, அது ஒரு தர்மம் வேற. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இந்த கையில கொடுத்து அடுத்த கைக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தர்மங்கள் வேற. இப்படியெல்லாம் மொத்தத்துல தர்மம் என்பது செய்யப்பட வேண்டும். அது படாடோபத்தோட சொல்லி பண்றோம் சொல்லாம பண்றோங்கிறது வேற. மொத்தத்துல கொடுக்கணும். கொடை என்பது முக்கியம். மேலுக்கு இந்த கொடைங்கிறது முக்கியம், வாழ்க்கைக்கு கொடை என்பது முக்கியம். அது எல்லாத்தையும் சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா. வேதத்திலையும் அதை பத்தி சொல்றாங்க. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம். ஸ்ரத்தையுடன் கொடுங்கள், அஸ்ரத்தையா அதேயம். அக்கறை இல்லைன்னா கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு குடும்பத்துல கூட எதா இருந்தா இப்ப பிரியமா இருந்தா கொடுப்பா, இல்லை பேருக்கா கொடுக்காத எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம். அஸ்ரத்தையாவாபி தேயம். ஸ்ரத்தை இருக்கோ ஸ்ரத்தை இல்லையோ கொடுங்க முதல்ல என்று அதுக்கு 2 விதமான அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படி அந்த பகவத்கீதை அருளிய கிருஷ்ண பரமாத்மா பிறந்த ஊரு மதுரா. அது 2வது மோட்சபுரி. அயோத்தியா மதுரா. மாயா, அது மாயைங்கிறத பத்தி நமக்கு நிறைய தெரியுது.
இந்த மாயேன்னு ஒன்று இருக்கு, அது நிஜமில்லை உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் நம்மளே புதுசா ஒரு மாயையை உருவாக்கிண்டு அந்த வலையில நாமளும் மாட்டிண்டு இப்படி அவஸ்தைப்படுறோம். அது இருக்கு. அந்த மாயா அப்படிங்கிறது அஜ்ஞானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தாலும் மாயாபுரின்னு இந்த ஹரித்வாருக்கு பேர். அந்த கங்கை நதியானது ஆகாசத்திலிருந்து சொர்க்கலோகத்திலிருந்து இறைவனுடைய பரமேஸ்வரனுடைய ஜடாமகுடத்திற்கு வந்து அங்கேயே அவர் தங்க வச்சுட்டார். என்ன வரும்போது அது ஆரவாரத்தோடு வந்தது. நம்மளை விட பெரிய ஆள் கிடையாது, என்ன சமாச்சாரம். அதனால அவர் வந்து அந்த கர்வத்தை, அகந்தையை, அகங்காரத்தை நீக்குவதுதான் வேதாந்தத்தினுடைய, இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதனால் துவேஷம் என்பது, விரோதம் என்பது, விரக்தி என்பது அடிப்படையிலேயே நீக்கப்படுகிறது இந்து மதத்தின் மூலமாக. ஆகவே இது வந்து சௌஜன்யத்திற்கான மதம், அன்பிற்கான மதம், அன்பே சிவம் என்கிற தத்துவத்திற்கான மதம் இந்து மதம். அப்படி அந்த அஞ்ஞானத்தை போக்குவது, அகங்காரத்தை போக்குவது, அஸ்ரத்தையை போக்குவது, இதெல்லாம் இந்து மதத்தினுடைய விஷயம். அக்கறையோடு பரவும். அது கோவில் பூஜை பண்ணினாலும் சரி, வீட்டில் வேலை பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் தொழில் நேர்மை, நேர்த்தி என்பதை உணர்த்துகிறது இந்து மதம். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை போதிப்பதற்காக அந்த பரமேஸ்வரன் கங்கையை உள்ளே வச்சுட்டார். அதுக்கப்புறமா பகீரதன் மறுபடியும் தபஸ் பண்ணார். மறுபடியும் கொஞ்சம் எடுத்து விட்டார், ஜடையிலிருந்து எடுத்து விட்டார். அந்த கங்கையானது பூலோகத்திற்கு வந்த சமதரைக்கு, மலையிலிருந்து சமதரைக்கு வந்த இடம் அந்த ஹரித்வார். அதனால அதுக்கு முக்கியத்துவம். அதனால்தான் 4 கும்பமேளாவிலே ஹரித்வாரத்திலேயும் ஒரு கும்பமேளா நடைபெறுகிறது. நாசிக்கிலே ஒரு கும்பமேளா, ஹரித்வாரத்திலே ஒரு கும்பமேளா, க்ஷிப்ரா நதி உஜ்ஜயினியிலே ஒரு கும்பமேளா, தற்பொழுது நடந்து முடிந்த பிரயாகராஜத்திலே, தீர்த்தராஜ பிரயாக மலகாபாத் பிரயாகத்திலே கும்பமேளா. அந்த ஹரித்வார் என்பது நமக்கு முக்தி கஷேத்திரம். அங்கு ரிஷிகள் எல்லாம் தவம் செய்கிறார்கள். பத்ரிநாத், கேதார்நாத் என்று அங்க நரநாராயணர் தவம் செய்த மலையெல்லாம் மேல இருக்கிறது. அதனால ஹரித்வார் விசேஷம். அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் படுத்து கொடுத்தாங்க. சின்ன இடத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது நம்மளுடைய சுவாமிகள் பெரியவா வந்து சொல்லி ஒரு தூணை எழுப்ப சொல்லி, சின்னதா இது மாதிரி தூணை எழுப்பி மேல ஒரு 15 அடிக்கு மேல அங்க ஒன்று பெருசு பண்ணி தாமரை மாதிரி அங்க ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ணி அந்த கங்கா ஹாரதி நடக்கிறது. தினமும் கங்கா ஹாரதி ஹரித்வார்ல நடக்கிறது. கங்கா சபான்னு இருக்கு அங்க. ஜெய கங்கே மாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த இடத்துல ஸ்நானம் செய்தவர்கள் ஆதிசங்கரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய காந்தி பெரியவர்கள் அப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எப்படி அந்த திருவிக்கிரமாவதாரத்தில் பண்ணாரோ அந்த மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் அப்படி யோசனை பண்ணி அந்த இடத்துல அங்கே போகிறவங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஹர்கி பௌடிங்கிற இடத்துல அப்படி இருக்கு. அது ஒரு மோட்சபுரி ஹரித்வார், அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி. இந்த காஷிங்கிறது இந்த காசினியில் முக்கியமான ஊர், பூலோகத்தில் முக்கியமான ஊர். சானந்தமானந்தவனே வசந்தம் ஆனந்தகந்தம் ஹதபாபந்தம் வாராணசீநாதமநாதநாதம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. அந்த விஸ்வநாதன் அநாதநாதன் இருக்கிறவங்களுக்கு செய்யறது வேற, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பார்த்து செய்யறது ஒன்றும் விசேஷம். வெயில் காலத்தில் தீர்த்தம் கொடுப்பது ஒன்றும் விசேஷம்.
அதுதான் நம்முடைய தேசத்திலே தண்ணீர் பந்தல் என்று ஒரு ஏற்பாடு செய்து பிரபா என்று பெயர், சமஸ்கிருதத்திலே பிரபா என்று பெயர், அந்த வசந்த மாதவ பூஜை என்பதாக செய்து விசிறியெல்லாம் கொடுத்து அதில் பலவிதமான ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த தாக நிவர்த்தி ஏற்படணும் என்பதற்காக அந்த காலத்திலிருந்து காவேரி கரையிலையும் பல தர்மங்கள்லாம் நடந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட தர்ம காரியங்கள் நம்முடைய தேசத்திலே முக்கியம். அப்படி அந்த விஸ்வநாதன் என்பவர் ஒன்றுமில்லாதவர்களுக்கும் அனுகிரகம் செய்கிறார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாக அந்த விஸ்வநாதர் இருக்கிறார். அங்கு ஆதிசங்கரர் அந்த காலத்திலே பல வருஷங்கள் தங்கி வேதாந்த பாஷ்யங்கள் எல்லாம் செய்து ஞானபுரியாக அது விளங்குகிறது. அந்த கங்கையை பற்றி சிறப்பாக சொல்கிறார். அந்த கங்கையை பற்றி ஆதிசங்கரர் சொன்ன வரலாறை கம்போடியாவிலே சிற்பமாக வடித்திருக்கிறார். ஆதிசங்கர் இந்தியாவிலே கங்கையினுடைய பெருமையை சொல்கிறார். இவர் சொன்ன விதத்திலே கம்போடியாவிலே அந்த மலையிலே அங்கு ஒரு மேகாங் என்பதாக ஒரு நதி இருக்கிறது, ஆறு இருக்கிறது, மா கங்கா. அந்த கங்கையிலே கீழே கருங்கல் இருக்கிறது. அந்த கருங்கல்லே சிவலிங்கங்கள்லாம் வைத்து கருங்கல்லையே சிவலிங்கம் பண்ணி அங்கேயே அது இயற்கையிலே அந்த தரையிலே அந்த சிவலிங்கம் பண்ணி அதன் பேரில் அந்த நதி ஓடிண்டே இருக்கு. அப்படி தாராபிஷேகம் காசி விஸ்வநாதர் கோவிலில் தாராயம் வச்சிருக்காங்க, அபிஷேகம் நடக்கிறது. அங்கே இயற்கையாகவே நதி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நடக்கும்படியாக செய்திருக்கிறார். அங்கே ஒரு பெருமாள், அந்த ரங்கநாதர் மாதிரி ஒரு பெருமாள் பண்ணி அந்த மலையில் அதன் பேரில் அந்த கங்கை வருது. அதுக்கு முன்னாடி பிரம்மா அவருடைய சிற்பம் இருக்கிறது. இதெல்லாம் ஆதிசங்கரர் அந்த கங்கை நதியானது மும்மூர்த்திகள் தொடர்புடையது என்று ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார். பிரம்மாவுடைய கமண்டலுவிலே கலசத்திலே தீர்த்தமாக கங்கை நதி இருக்கிறார். அதற்கடுத்தாற்போல் பெருமாளுடைய பாதத்திற்கு சேருகிறார். பெருமாளுடைய பாதத்திலிருந்து பரமேஸ்வரனுடைய ஜட்டாமகுடத்திற்கு வருகிறார். அதற்கடுத்தாற்போல் ஜென்னு என்கிற மகர்ஷியினுடைய ஆசிரமத்திற்கு வருகிறார். அப்படி அந்த கங்கையினுடைய வரலாறு நீள்கிறது. அப்படி இந்த மும்மூர்த்திகள் தொடர்புடைய புண்ணிய நதி அந்த கங்கை. அந்த கங்கை கரையிலே நான் இருக்க வேண்டும், கங்கை கரையிலே உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணரை பூஜிக்க வேண்டும் என்பதாக ஆதிசங்கரர் தன்னுடைய விருப்பத்தை ஸ்லோகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நியம நிஷ்டைகளுடன் நான் கங்கை கரையிலே உட்கார்ந்து கிருஷ்ணரை தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணுங்கிறார். இப்படி பலவிதமாக அந்த கங்கையை பற்றி அவர் ஸ்தோத்திரம் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த கங்கையினுடைய கரையிலே நாம் பத்திரிகைகள்லாம் எழுதுறோம். கோடானு கோடி பக்தர்கள், பக்த கோடிகள் அப்படிலாம் எழுதுறோம். இதெல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷன், அப்படி நினைச்சு பார்க்கிறோம், அப்படி எல்லாம் பண்றோம். ஆனால் நிஜத்திலே வாஸ்தவத்திலே உண்மையாகவே கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி அதுக்கு ஒரு பத்திரிகையா அட்வர்டைஸ்மெண்டா என்ன இதெல்லாம் பஞ்சாங்கம் தான் அட்வர்டைஸ்மெண்ட். இந்து மதத்திற்கு அட்வர்டைஸ்மெண்ட் பஞ்சாங்கம் தான். அந்த மாதிரி அதனுடைய மகிமையை தெரிந்து கொண்டு சமீபத்திலே அந்த மகா கும்பமேளாவிலே கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் புனித நீராடி புண்ணியத்தை பெற்றிருக்கிறார்கள். பட்டத்தை பெறுவது ஒன்றும், பதவியை பெறுவது ஒன்றும், பணத்தை பெறுவது ஒன்றும், புண்ணியத்தை பெறுவது. ஏழை எளிய மக்களும் புண்ணியத்தை பெறுவதற்கு வழி சொன்ன ஒரே மதம் நம்முடைய இந்து மதம். அந்த இந்து மதத்துலதான் தும்பப்பூ கொஞ்சம் வைங்க புண்ணியம் கிடைக்கும், அருகம்பில் கொண்டு கொடுங்க, எருக்கம்பூ கொடுங்க, எது சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு வில்லத்தை கொண்டு கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். பக்தியோடு கொடுக்கணும்.
அது முக்கியம். நீங்க வெள்ளியை கொடுத்தாலும் சரி, தங்கத்தை கொடுத்தாலும் சரி, பழத்தை கொடுத்தாலும் சரி, அந்த அடக்கத்துடன் பணிவுடன் கொடுக்க வேண்டும், கனிவுடன் கொடுக்க வேண்டும். அது இந்து மதத்துல அது முக்கியம். உடம்பை தயார் செய்வது என்பது ஒன்று, புத்தியை தயார் செய்வது என்பது ஒன்று, மனதை தயார் செய்வது என்பது. மனதை தயார் செய்வது இந்து மதம். மனதிலே சோம்பேறித்தனம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், அலட்சியம் இல்லாமல், கோபதாபங்கள் இல்லாமல் செய்வதற்கு இந்து மதம் பயிற்சி அளிக்கிறது. அது ஒரே நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு ஜென்மாவில் கூட வருமானம் நமக்கு தெரியாது. ஆனால் அதற்காக முயற்சிப்பது இந்து மதம். ஆகவே ஒவ்வொரு ஜென்மாவிலேயும் அந்த புண்ணியம் தொடர்கிறது. எப்படியாவது மனிதனை நல்லவனாக்க வேண்டும், புண்ணியாத்மாக்களாக்க வேண்டும் என்று புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே என்பதாக அந்த பஜகோவிந்தத்தை எல்லாம் பாடி, அந்த காசி என்பது நம்முடைய இந்து மதத்தினுடைய தர்மத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியஸ்தானமாக விளங்கி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த கங்கை கரையிலே ஆதிசங்கரர் பல காலம் வசித்து ஞானோபதேசம் செய்த இடம் அது இந்துக்களுக்கு மோட்சபுரி என்பது. ராமநாமத்தை சிவபெருமான் அந்த முக்கியமான ஒரு நிலையிலே பக்தர்களுக்கு உபதேசிப்பதாக, தாரக மந்திரத்தை உபதேசிப்பதாக ஐதீகமும் இருக்கிறது. சிவோ ராம ராமேதி காஷ்யாம் என்பதாக. அப்படி அந்த காசி என்பது மோட்சபுரி. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா. அவந்திகா என்பது உஜ்ஜயினி. போஜராஜா என்பவர், விக்ரமாதித்தன் என்பவர், கிருஷ்ண பரமாத்மாவுடைய குரு சாந்தீபனி என்பவர், இப்படி பலரும் இருந்த ஊர் அது. க்ஷிப்ரா என்று ஒரு நதி இருக்கிறது. லலிதா சஹஸ்ரநாமத்திலே க்ஷிப்ர பிரசாதினி என்று நாம் சொல்கிறோம். சீக்கிரமாக உடனடியாக அனுகிரகம் செய்பவர் என்பது அந்த அம்பாளுக்கு பேரு. அந்த இடத்துல ஒரு குச்சேலருடன் சேர்ந்து அந்த கிருஷ்ண பரமாத்மா குருகுல வாசம் செய்கிறார். குருகுல வாசம்னா நம்ம ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல படிச்சா குருகுல வாசம் நினைச்சுக்கிறோம். ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படிச்சா குருகுல வாசம் நினைச்சுக்கிறோம். அது சரி, அது ஓரளவுக்கு இருக்கும். அந்த குரு என்பவர், ஆச்சாரியன் என்பவர் படிப்பையும் சொல்லிக் கொடுத்து பண்புகளையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி முறை குருகுலம். வெறும் படிப்பு சொல்லிக் கொடுத்தாரு, மார்க் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு, டியூஷன் சொல்லிக் கொடுத்தார், மாதிரி வினாவுடைய சொல்லிக் கொடுத்தார், எல்லாம் பண்ணார், பரீட்சையில மார்க் வந்துங்கிறது வேற. அந்த மனிதன் உபயோகம் உள்ள மனிதனாக, உத்தம சிந்தனையுடைய மனிதனாக, பிறருக்கு உதவக்கூடிய மனிதனாக ஒரு மனிதனை உருவாக்குவது, மனிதனை மனித நேயத்துடன் மனிதாபிமானத்துடன் உருவாக்குவது குருகுல முறையின் சிறப்பம்சம், நோக்கம். அப்படி எல்லாம் தான் அவர் பணக்காரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவும் ஏழையாக இருக்கக்கூடிய குசேலரும் சேர்ந்து படித்து அந்த இது இல்லாமல், மனதிலே விகல்பம் இல்லாமல் அவர் போய் கேட்கறதுக்கு இவர் தயங்குறார். கேட்காமையே இவர் கொடுக்கிறார், கிருஷ்ண பரமாத்மா கொடுக்கிறார். அப்படி பிறருடைய தேவைகளை குறிப்பால் குறிப்பு இல்லாமல் உணர்ந்து கொள்ளக்கூடிய மதம் இந்து மதம். இதெல்லாம் தர்மத்திற்குத்தான் கௌரவம். மனிதர்களை விட தர்மத்திற்குத்தான், கலாச்சாரத்திற்குத்தான் நம்முடைய பாரம்பரியத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த அவந்திகா என்கிற உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் பூஜை காலம்பர வேளையில விசேஷமாக பூஜை பண்றாங்க. சாயங்கால வேளையில விசேஷமாக பூஜை, சப்தரிஷி பூஜை என்பது 7 இந்த உபாசகர்கள் அர்ச்சகர்கள் உட்கார்ந்து பண்றது. 7 முனிவர்கள் பூஜை செய்யக்கூடிய பூஜை விஸ்வநாதருக்கு காசியில சாயங்கால நேரத்துல. இங்க சிதாபஸ்ம பூஜை என்பதாக உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர்ல காலம்பர வேளையில பூஜை விசேஷம், அதுவும் சிறப்பாக நடக்கிறது. அப்படி அந்த காளிதாசன்
மரத்தினுடைய கிளை மேல் உட்கார்ந்து கொண்டு மரத்தை வெட்டி கொண்டிருந்த ஒருவர் ஒரு மகாகவியாக இறைவனுடைய அம்பாருடைய அனுகிரகத்தினால் நாக்கிலே பீஜாட்சரங்கள் எழுதப்பட்டு மகாகவியாக மாறி நம்முடைய பகவத்கீதை எப்படி முக்கியமாக இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய நாகரீகத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு படிக்க வேண்டிய புஸ்தகம் காளிதாசருடைய புஸ்தகம். இந்த காளிதாசருடைய புஸ்தகத்திலே அவ்வளவு தெளிவாக இந்தியர்களுடைய கண்ணோட்டம் என்ன, இந்தியர்களுடைய குடும்ப வாழ்க்கை முறை என்ன, இந்தியர்களுடைய நிர்வாக முறை என்ன, இந்தியாவுடைய பூகோளம் என்ன, இப்படி எல்லாவற்றையும் சொல்லி ஓமையுடன் சொல்லி உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம், அப்படிப்பட்ட ஊர் அந்த உஜ்ஜயினி. அதுவும் நமக்கு மோட்சம். அவந்திகா துவாரகாபுரி, எங்கு கிருஷ்ணர் அரசாட்சி புரிந்தாரோ அந்த கிருஷ்ணனுடைய பேர் துவாரகா என்பது மோட்சபுரி. அதிலே 5ஆவதாக சொல்லப்பட்டது காஞ்சிபுரம். 7 மோட்சபுரியில 5ஆவதாக சொல்லப்பட்ட அந்த காஞ்சிபுரம் என்பது தென்னாட்டிலே இருக்கக்கூடிய பிரசித்தமான மோட்சபுரி. அந்த தென்னாட்டிலே அந்த காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மனுடைய சந்நிதியிலே ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் ஸ்வயம் ஆலிகத் என்பதாக தானே ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அம்பாளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார். அந்த இடத்துல 5 காமாட்சிகள் உண்டு. அந்த 5 காமாட்சிகளிலே முதல் காமாட்சி பிலாகாச காமாட்சி. அங்க ஒரு ஓட்டை இருக்கு, கர்ப்பகிரகத்துல ஓட்டை இருக்கு. ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரத்தில் கண்டு ஒரு நாள் மாத்திரம் அந்த அபிஷேகம் நடக்கும், அந்த பாலாபிஷேகம் நடக்கும். அம்மன் வழிபட்ட நாள், மன்னர்கள்லாம் பிறக்கிற நாள் நம்ம சொல்றோம். அம்மன் இந்த உருவத்திலே அம்மனுக்கு அந்த உற்பத்தியும் கிடையாது, லயமும் கிடையாது அம்மனுக்கு. அந்த அம்மன் வெளிப்பட்ட நாள் ஐப்பசி பூரம். அன்றைய தினம் உள்ளூர் மக்கள்லாம் நிறைய பேர் கலந்து கொண்டு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. அது முதல் காமாட்சி. 2ஆவது தபஸ் காமாட்சி. தபஸ் என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே முக்கியம். அது மந்திரம் சொல்லி தபஸ் பண்றது உண்டு, மௌனமாக இருந்து தபஸ் பண்றது உண்டு, பேசிண்டே தபஸ் பண்றது உண்டு, அதுல நடந்துட்டே தபஸ் பண்றது உண்டு. அதான் தபஸ் என்பது நல்ல நோக்கத்திற்காக தொடர்ந்தார் போல் முயற்சி செய்வது, நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, மற்றவர்களுக்காக, தர்மத்திற்காக, சத்தியத்திற்காக, நல்ல உபகாரம் செய்வதற்காக நம்முடைய கோபத்தை மாற்றிக்கொள்வது, நம்முடைய தாபத்தை மாற்றிக்கொள்வது, நம்முடைய ஆசைகளை குறைத்துக் கொள்வது, பிறருடைய நன்மைக்காக நம்மை நாம் வளைஞ்சு கொடுக்கறதுங்கிறாங்க. அந்த மாதிரி அதே சமயத்திலே நம்முடைய கடமைகளை நாம் தவறாமல் பின்பற்றுவோம். பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது நம்முடைய புனித கடமைகள் என்ன உண்டோ அதையும் விட்டுவிடாமல் பராமரிப்பது. அப்படிப்பட்ட தவ வாழ்க்கை நம்முடைய இந்தியர்களுடைய வாழ்க்கை. அது படிக்கும் போது வித்யாபியாசம் அந்த சமயத்திலேயும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தும் போதும் சரி, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளை பிள்ளை அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அந்த ஞான மார்க்கத்திற்கு தயாராகும் நிலையிலேயும் சரி. யாரோ ஒருத்தர் அங்கே ஆந்திராவிலிருந்து 35,000 ரூபாயில நான் வியாபாரம் ஆரம்பித்தேன், பெருமாளுடைய அனுகிரகத்தினால நல்ல கோடீஸ்வரனாக இருக்கேன், அதனால் எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு திருப்பதியோடு நான் இருக்கணும்னு சொல்லி நித்தியமாக அவர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பெருமாள்கிட்ட தர்மம் பண்ணுறேன். நெய், அரிசி, பருப்பு எல்லாம் பண்ணுறேன். 35,000 ரூபாய் நான் ஆரம்பித்து பெருமாள் இருந்தால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்படி ஆசைகளை ஓரளவுக்கு நிறைவேற்றிக் கொண்டு
பிறகு தர்மத்திற்காக சமுதாயத்திற்காக பணிபுரிவது என்பது நம்முடைய தர்மத்திலே இந்துக்களுடைய பாரம்பரியத்திலே இருந்து வருகிறது. அப்படி அந்த தபஸ் என்றால் அந்த பிடிமானம், சங்கல்பம். ஆதி தபஸ் என்பதாக திருநெல்வேலியிலே அந்த கோமதி அம்மன் சங்கரன் கோவிலே அந்த ஆதி தபஸ் என்று நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாங்காட்டிலே தபஸ் காமாட்சி எல்லாம் இருக்கு. அப்படி இந்த காஞ்சிபுரத்திலே கர்ப்ப கிரகத்திலே தபஸ் காமாட்சியினுடைய ஒரு காலில் நின்று கொண்டு இன்னொரு காலை மடிச்சு வச்சுட்டு பஞ்சாக்னி தபஸ் சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா சுதாசாகர மத்தியஸ்தா. இந்த பஞ்சாக்னி குண்டம் என்று பெயர். 4 பக்கம் 4 அக்னி குண்டம், மேல சூரியனை பார்த்துட்டு தபஸ் செய்யுது. அப்படி தபஸ் செய்து அந்த சுவாமியை கல்யாணம் பண்ணின்றது அந்த அம்பாள். அவரும் தபஸ் பண்ணார், பரமேஸ்வரனும் தபஸ் பண்ணார். இப்ப நம்ம ஜனங்களும் தபஸ் பண்றாங்க, கல்யாணத்துக்காக நிறைய தபஸ் பண்றோம். அப்படி இது லௌகிக நிர்பந்தம். அந்த காலத்துல அது தர்மத்திற்காக அவர் தபஸ் பண்ணார். அப்படி ஆதி தம்பதிகளாக அவர்கள் விளங்குகிறார்கள். பார்வதியும் பரமேஸ்வரனும் ஆதி தம்பதிகள். தம்பதிகள் என்று நாம் இன்றைக்கு எது சொல்லுகிறோமோ அதற்கு ஆதி தம்பதிகள் அவர்கள். ஆதி காவியம் ராமாயணம். அப்படி அந்த வாகர்த்தாவில சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரும் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் என்று அந்த ஆதி தம்பதிகளாக சொல்லும் பொருளும் என நடமாடும் என்று ஆதி தம்பதிகளாக. அப்படிப்பட்ட இந்த தபஸை அனுஷ்டிக்கக்கூடிய காமாட்சி 2வது காமாட்சி. 3வது காமாட்சி மூலஸ்தானத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய காமாட்சி அம்மன், அது 3வது. 4வது பிரம்மோற்சவத்திலே, தற்பொழுது பிரம்மோற்சவம் கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே உற்சவங்களாக நடைபெற இருக்கின்றன. அந்த பிரம்மோற்சவத்திற்காக வரக்கூடிய உற்சவ காமாட்சி, அங்கு ஒரு பக்கம் சரஸ்வதி அம்மனும் இன்னொரு பக்கம் மகாலட்சுமியும் சேர்ந்து காமாட்சி அம்மனுக்கு சாமரம் வீசி சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா என்பதாக அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரியாக பராபட்டாரிகா என்று தற்கிருஷ்ணபட்ச பிரதமா சுக்கிரவாராருடைய மத்தியானே பூர்வ பல்குன்யா கன்னிகாரூபசாலினி லலிதா ராஜராஜேசி பபம் சிம்ஹாசனே சுபே என்று அந்த அம்பாள் உற்சவ காமாட்சி பிரம்மோற்சவத்திலே வரக்கூடிய அந்த பிரம்மோற்சவத்திற்காக கொடியேற்றம் நடைபெறுகிறது. இதெல்லாம் நம்ம ஊர்ல தேர்லேயே கொடியேற்றம் பண்ணின ஊர் நம்ம ஊர். தர்மத்திற்காக தேர்லேயே கொடியேற்றம் பண்ண ஊர் பாரி வெள்ளம் இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஊர்ல அந்த கொடியேற்றம் என்பது, கொடி என்பது எதற்கு எடுத்துக்காட்டு என்றால் 32 தர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு அந்த கொடி. துவாத்ரிம்ச தர்ம பாலினி என்பதாக அந்த தர்ம ஸ்தாபனத்திற்காக ஸ்தாபித ஹேமத்வஜாலங்கிருதே துவாத்ரிம்ச தர்ம பிரதிபாதனார்த்தம் ஸ்தாபித ஹேமத்வஜாலங்கிருதே தங்க கொடிமரம் என்பது காமாட்சி அம்மன் கோவிலில் இருப்பது என்பது 32 விதமான தர்மங்களை குறிக்கிறது. அறம் வளர்த்த நாயகியாக அன்னை காமாட்சி விளங்குகிறார். இப்படி 4 காமாட்சி ஆச்சு. 5வது காமாட்சி என்பது பிரம்மா பூஜித்த காமாட்சி. அந்த காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்திலே பங்காரு காமாட்சியாக பூஜிக்கப்பட்டு வந்த நிலையிலே அங்கிருந்து சரித்திர காரணங்கள், இது சில காரணங்களாலே உடையார்பாளையத்துக்கு வந்து அங்கிருந்து திருவாரூருக்கு வந்து இங்கே வந்து இப்பொழுது உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய பங்காரு காமாட்சியாக இங்கு விளங்கி வருகிறார். அப்படி ஒரு உங்களுடைய அதிர்ஷ்டம் பாக்கியம், இங்கு காஞ்சிபுரத்து காமாட்சி இங்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த காமாட்சி என்பவர்
எல்லோருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னால், தசரத மகாராஜாவிற்கு சந்தான பிராப்தியை இந்த காமாட்சி அம்மன் அளித்தார். காமாட்சி அம்மனுடைய அனுகிரகத்தினால்தான் அந்த ராமபிரான் பிறந்தார். அந்த சிற்பங்கள் எல்லாம் காஞ்சிபுரம் கோவிலே இருக்கிறது. பிரம்மா எல்லாருமே வரம் கேட்கிறார்கள் பெருமானிடத்திலே. அப்புறம் பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறார். அதுக்கப்புறமா இந்த 3 பேருக்கும் கர்ப்பம் உண்டாகிறது. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அவர்களெல்லாம் உண்டாகியிருப்பது போன்று, கர்ப்பத்துடன் இருப்பது போன்று சிற்பம் இருக்கிறது. அதே போன்று 4 குழந்தைகளுடன் அவர்கள் இருக்கக்கூடிய சிற்பம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ராமனுடைய வரலாறெல்லாம் வசந்த மண்டபம் என்கிற இடத்திலே காமாட்சி அம்மன் கோவிலே இருக்கிறது. அதில் ராமாயண வரலாறு இருக்கு. அனுமார் வாழை எல்லாம் பெருசு பண்ணிட்டு மேடையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ராவணன் 10 தலைகளோட இதெல்லாம் வாலி சுக்ரீவன் எல்லாம் இருக்கு. 7 மரத்தையும் ஒரே பானத்திலே ராமன் அடித்தது இந்த ராமாயண கடவுளுக்கு அங்க இருக்கு. அப்படி இந்த காமாட்சி என்கிற 3 எழுத்தினால் எல்லாருக்கும் மங்களங்கள் ஏற்படுகின்றன. காமாட்சிக்கு திரையோ வர்ணாக சர்வ மங்கள ஹேதவா என்பதாக லலிதோபாக்கியானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அம்பாள் தசரதருக்கு அனுகிரகம் செய்து காட்சா ரூப வரதேமயி சந்நிதத்யாக அவர் பிரார்த்தனை பண்ணுகிறார். சத்வாரஸ்தே ஜனிஷ்யந்தி மதம்சாக தனயான் ரூபா, என்னுடைய அம்சத்துடன் 4 சந்தானம் உங்களுக்கு உண்டாகும் என்பதாக காமாட்சி அம்மன் அனுகிரகம் செய்து அந்த ராமர், லட்சுமணர், பரதர், சத்ருக்னர் பிறந்தார்கள். இப்படி அந்த அயோத்தியாவிற்கும் காஞ்சிபுரத்திற்கும் தொடர்ந்து காஞ்சிபுரத்திற்கும் மங்காறு காமாட்சி அம்மனுக்கும் அப்படி பிரம்மா பூஜித்த, அது பிரம்மா பூஜித்தார்னா அது ரொம்ப விசேஷமானது. அந்த பிரம்மா தான் பெருமாளுக்கும் கால நம்பி பூஜை பண்ணினதாக ஐதீகம். பிரம்ம கடிகின பாதமோ அப்படிலாம் சொல்றார். பிரம்ம கடிகின பாதம், அப்படி அந்த பெருமாள் விசேஷமானவர். அப்படி பிரம்மா பூஜித்த அம்பாள் இந்த ஹேம காமாட்சி. அப்படிப்பட்ட அந்த அம்பாளையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த முழுமை பெறுகிறது. பூர்ணத்துவம் என்பது அந்த 5 காமாட்சியும் நாம் தரிசித்து வழிபடும் பொழுது. அப்படியாக அந்த ஊரில் நாம் தான் அங்கேயும் கோயிலும் போயிட்டு சில பேர் பழமையானவர்கள் அந்த பங்கார் காமாட்சின்னு எழுதியிருக்க இடத்துல அங்கேயும் ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு பெரிய அந்த நாளில் ஒரு பாதுகா பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அப்படி பிரதர்ஷனம் பண்ணி வருவாங்க. அப்படி இந்த பங்கார காமாட்சி அம்மனுடைய பூஜையை நீங்கள் எல்லோரும் விசேஷமாக நடத்தி கொண்டு வருகிறீர்கள். சமீபத்தில் இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. அப்பவும் பரிவாரோடு இங்கே வந்திருந்தோம். நல்லா லிஃப்டெல்லாம் போட்டு கலசாபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். இங்கேயே பூஜை எல்லாம் நடந்தது. கல்யாண மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கோவில் நல்ல முறையிலே நிறைய பிரசாதங்கள், நிறைய அலங்காரங்கள், நிறைய ஆபரணங்கள், இப்படி ஒவ்வொரு பக்தர்களும் விசேஷ கைங்கரியங்கள்லாம் செய்து திருவாசி புதியதாகவும் சில மூக்குத்தி அதெல்லாம் பண்ண இருக்கிறார்கள். இப்படி நிறைய கைங்கரியங்கள் இங்கு நடைபெற்று வருகின்றன. நவராத்திரி உற்சவமும் விசேஷமாக நடைபெற்று வருகிறது. அதனால இங்கே நாங்கள் திருவானைக்காவலுக்கு வந்தோம். அங்கே ஆதிசங்கரர் தாடங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆதிசங்கரர் பாரத யாத்திரை செய்த சமயத்திலே சௌந்தர்ய லகரியிலே அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். சுதாம பியாஸ்வாத்திய பிரதிபய ஜராமத்யு ஹரிணி நிபத்தியந்தே விஸ்வே விதிசதம் அகாத்யாக திவிஷதः கராளம் ஸ்வேதம் கபலிதவத கால கலனா நசம்போகோ தன்மூலம் தவஜனனி தாடங்க மகிமா என்பதாக அந்த பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார் என்றால் அவர் காலக்கூட்ட விஷத்தை பார்க்கடலை கடந்த சமயத்திலே அதிலிருந்து பல பொருட்கள் வந்தன, வெளிப்பட்டன. ஒரு குதிரை வந்தது, உச்சை ஸ்ரவஸ் என்று பெயர். அது ஒரு இந்திரனுக்கு கொடுத்தாங்க. ஐராவதம் அது கொடுத்தாங்க. அது இந்திரன் எடுத்தது. ஐராவதம் உச்சை கொடுத்தாங்க. கௌஸ்துபம்னு ஒரு ரத்னம் வந்தது,
அது பெருமாள்கிட்ட கொடுத்தாங்க. மகாலட்சுமி வழிபட்ட போது அது பெருமாள் லட்சுமி நாராயணராக தரிசிக்கிறோம். இப்படி வந்தபோது அதெல்லாம் சௌரியமா ஒருத்தருக்கு கொடுத்தாங்கல்ல. அது கஷ்டம்னு வரும்பொழுது, பயம்னு வரும்பொழுது அவங்க விலகிப்பட்டாங்க. அந்த சமயத்துல இந்த பரமேஸ்வரர் ஒருத்தர் தான் சர்வாமத்திய பலாயனௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரணம் கணேன கிரிதம் நோத்கீர்ணம் ஏவத்வயா என்பதாக அந்த பரமேஸ்வரன் நீலகண்டராக ஸ்ரீகண்டராக நம்மை எல்லாம் காப்பாற்றினார். அதனால அந்த காப்பாற்றினார் எல்லாம் சரி. அவரை காப்பாற்றிருந்தார், அவர் லோகத்தை காப்பாற்றினார் சரி. அவர் பத்திரமாக இருக்கிறார், அவர் சௌரியமா இருக்காருன்னா, அவர் சௌரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்பாளுடைய தாட்டங்கத்தினுடைய மகிமையின் காரணமாக அவர் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்தும் அவர் பத்திரமாக இருக்கிறார் என்றால் அம்பாளுடைய சக்தியின் பிரபாவம் என்று ஆதிசங்கரர் அது குறிப்பிடுகிறார். அதனால் இந்த சௌந்தரிய லகரியில் சொல்லப்பட்ட 100 யந்திரங்களையும் தயார் செய்து தற்பொழுது அந்த பிரயாகராஜிலே விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெற்றது. இன்னும் பல ஊருக்கும் அதெல்லாம் வரும், உங்கள் ஊருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த சௌந்தரிய லகரி யந்திரத்தை 100 யந்திரங்கள் தயார் பண்ணியிருக்கு. தேவநாகரியில் யந்திரங்கள்லாம் தயார் பண்ணியிருக்கு. அந்த யந்திர பூஜையிலையும் நீங்கள் அந்த நைவேத்தியம்லாம் பண்ணி எந்தெந்த கோரிக்கைகளுக்காக என்னென்ன ஸ்லோகம் சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி அந்த பிரசாதங்கள் நைவேத்தியம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறலாம். அப்படிப்பட்ட அந்த தாடக்கம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த தாடக்கம் நம்முடைய காட்சி பெரியவர்கள் 1907ஆம் வருஷம் சந்நியாசம் கலவையில் 13 வயசு அதிலிருந்து கும்பகோணத்திற்கு வந்தார். கலவையிலிருந்து அங்கு வந்தவுடனே ஒரு வருஷம் கழிச்சு உடனே இந்த தாடங்க பிரதிஷ்டை 1909ஆம் வருஷம். அப்படி அந்த சின்ன வயதிலே அவர்கள் அம்பாளுடைய இந்த தாடங்கத்தை ஜீர்ணோத்தாரணம் செய்து, எப்படி நாம் ஆதிசங்கரை வரலாற்றிலே சின்ன வயதாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி நிலையிலே ஞான சம்பந்தராக அந்த சின்ன வயதிலே கும்பகோணத்திலிருந்து கிளம்பி திருவானைக்காவலுக்கு வந்து அந்த தாடங்க பிரதிஷ்டையை செய்தார்கள். அதற்கு பிறகு 1923ஆம் வருஷம், அதற்கு முன்பாக 2-3 வருஷம் முன்பாகவே கும்பகோணத்திலிருந்து கிளம்பி பட்டுக்கோட்டையிலே சாதுர்மாசியத்தை செய்து ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடத்தி தனுஷ்கோடியிலே நவராத்திரி பூஜையை நடத்தி அந்த சமயத்திலே பட்டு வஸ்திரங்களை எல்லாம் அங்க கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கதர் ஆடை அந்த சமயத்திலிருந்து அவர்கள் கட்டிக்கொண்டார்கள். அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வது, அதை எரிப்பது என்கிற அந்த காலகட்டத்திலே இருந்த தேசபக்த இயக்கத்தின் ஒரு விஷயத்தை நம்முடைய பெரியவர்கள் வேறு விதமாக தனுஷ்கோடியிலே அப்படி சின்ன வயதிலேயே அந்த பட்டாடோபங்கள் எல்லாத்தையும், பட்டாடோபம் இல்லை அவருடைய ஸ்தானத்திற்கு அது உகந்தது. ஆனாலும் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களும் அது போன்று தேசபக்தியுடனும் எளிமையாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய ஸ்தானத்திற்கு எல்லாம் உகந்தது. தங்கம், வஜ்ரம், வைடூரியம் எல்லாம் அவருடைய ஸ்தானத்திற்கு உகந்தது. ஆனாலும் மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக எப்படி கிருஷ்ண பரமாத்மா நான் ஆச்சமனம் செய்தால்தான், நான் பூஜை செய்தால்தான் இந்த ஜனங்கள் எல்லாம் செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வம் பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெய்வத்தை பூஜிக்க வேண்டுமே ஒழிய தெய்வம் பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பக்தர்களும் இது போன்று தேச நன்மைக்காக
சமுதாய நன்மைக்காக அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்கு உத்வேகத்தை அளிக்கும் என்பதனாலே அவர்கள் இது போன்ற பல பணிகளை செய்திருக்கிறார்கள். 1947 வருஷம் இந்த தேசம் பிரிக்கப்பட்ட பொழுது, 2 தேசமாக இந்த தேசம் பிரிக்கப்பட்ட தேசத்துல தான் நாம இருக்கோம், அது வேற விஷயம். அந்த பிரிக்கப்பட்ட பொழுது அங்கே நிறைய பேருக்கு கஷ்டம் வந்தது. எல்லாரும் அங்கிருந்து இங்க வந்து, இங்கிருந்து அங்க போய் ஏதோ வந்து அப்படி ஆச்சு. அது போன்ற கஷ்டம் எதிர்காலத்திலே வரக்கூடாது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர்கள் ராத்திரி சாயங்காலத்துக்கு மேல ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே நவராத்திரி உபவாசம், சிவராத்திரி உபவாசம் என்று இருக்கக்கூடிய சுவாமிகள் தேசம் சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டும், அந்யோன்யமாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார். ஆகவே அப்படிப்பட்ட பெரியவர்கள் அனைத்து கிராமங்களிலும் சஞ்சாரம் செய்த புண்ணிய பூமியாக விளங்குவது இந்த தஞ்சாவூர் ஜில்லா. அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய அனுகிரகம் பெற்ற இந்த ஊரிலே மேன்மேலும் தர்ம காரியங்கள் தொய்வில்லாமல் நடக்க வேண்டும். அதற்கு இங்கு இருக்கக்கூடியவர்களும் சரி, இங்கிருந்து வெளியூரிலே சென்று வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்களும் சரி, அனைவரும் இணைந்து இந்த நல்ல காரியத்திலே மறுபடியும் ஈடுபட வேண்டும். மறுபடியும் ஈடுபட்டால்தான் இங்கு இருக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட கோவில்கள், ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல புராணம் இருக்கிறது இந்த ஊரில். அப்படிப்பட்ட இந்த ஊரிலே பூஜைகள்லாம் நடைபெற்று, வேத பாராயணங்கள் நடைபெற்று, உற்சவங்கள் நடைபெற்று, அன்னதானம் நடைபெற்று, புதியதாக நாம் கோயில் கட்டுவதை விட இங்கு இருக்கக்கூடிய வேதாரண்யத்திலிருந்து சீர்காழி வரையில் இருக்கக்கூடிய பிரிக்கப்படாத ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே இந்த பாரம்பரியத்தை மறுபடியும் நிலைபெறச் செய்வதுதான் நம்முடைய காஞ்சி சுவாமிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய காணிக்கையாக இருக்கும். அவர் இந்த ஊர்லாம் வந்து மாசக்கணக்கில் தங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் மௌனங்கள், உபன்யாசங்கள், அன்னதானங்கள் எல்லாம் விசேஷமாக செய்து, அப்படி இந்த ஊருக்கு பெருமை இருக்கிறது ஏற்கனவே. அதை மேலும் பிரகாசமடைய செய்தது நம்முடைய பெரியவர்கள். ஆகவே அந்த பாரம்பரியமான கடமையை அனைவரும் உணர்ந்து, வாய்ப்பை உணர்ந்து, இங்கு இருக்கக்கூடிய மக்களும் வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களும் நிறைய செய்து வருகிறார்கள். நிறைய ஊரில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது, திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய புது பெரியவர்கள் பொன்விழா திட்டத்தின் கீழ் 50க்கும் மேற்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர், அப்பர் சுவாமிகள் எல்லாம் பாடல் பாடிய, பதிகங்கள் பாடிய, இது ரெண்டும் முக்கியம். இங்க விவசாயத்துக்கு பதிகம் முக்கியம், இதுக்கும் பதிகம் முக்கியம். இப்படி இந்த பதிகங்கள் பாடிய ஊர்ல எல்லாம் திருப்பணிகளை செய்து கும்பாபிஷேகங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேசத்தை காப்பதற்கு இந்த தர்மம் தேவை. இந்த தர்மத்தை காப்பதற்கு இது போன்ற க்ஷேத்திரங்களை நாம் காக்க வேண்டும். ஆகவே அனைவரும், பக்தர்கள் அனைவரும் வெவ்வேறு சூழ்நிலையிலே இருந்தாலும் எல்லோரும் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள், இந்துக்கள் என்கிற உணர்வுடன் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது, அவரவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாப்பது, தான தர்மங்களை செய்வது, ஏற்கனவே மன்னர்களும் முனிவர்களும் முன்னோர்களும் செய்த தர்மத்தை தொய்வில்லாமல் நடத்துவது, அதிலே இடர்பாடுகள், இடைஞ்சல்கள், தடை ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதை எல்லாத்தையும் நீக்கி பழுது பார்த்தல், இதையெல்லாம் சிறப்பாக செய்து இந்து சமுதாயமானது ஒற்றுமையாக திகழ்ந்து, அந்த தர்மத்தின் மூலமாகத்தான் நாகரீகம் என்பது உலகத்திற்கு உணர்த்தப்படுகிறது. நாகரீகமான பேச்சுங்கிறாங்க, நாகரீகமான வாழ்க்கை முறை இந்துக்களுடைய.
யாருக்கும் தீங்கு நினைக்காமல், யாருக்கும் தீங்கு இழைக்காமல் வாழ்க்கையிலே மரத்தை எல்லாம் இழைக்கிறாங்களே, அது மாதிரி மெருகூட்டி அழகாக செயல்படுவது இந்து மதத்தினுடைய பாரம்பரியம். அது காது குத்துறதா இருக்கட்டும், அது மற்றதெல்லாம் காது குத்துறியான்னு கேட்குறாங்க, பூ வைக்கிறியா காதுலேங்க, அது வேற. காது குத்துறதா இருக்கட்டும், பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அன்னப்பிராசனம் சோறூட்டுதல் என்பதாக இருக்கட்டும், காது குத்துறாங்க அவருக்கெல்லாம். விஜயேந்திர தேவர்னு பேர் அதுக்கு எல்லாம் பண்ணலாம். இப்படி அது வேஷ்டி கட்டிக்கிறதுன்னு அது ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அது ஒன்று இருக்கு. இப்படியெல்லாம் நம்முடைய இந்து பாரம்பரியத்திலே நம்முடைய மக்கள் இறைவனுடைய பெயரை மக்கள் குழந்தைகளுக்கு வைத்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் பெயரெல்லாம் வச்சு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். ஸ்தல புராணங்களுடைய நிகழ்ச்சி திருச்சியிலே நடத்தப்பட இருக்கிறது. எல்லா ஸ்தல புராணங்களையும் பாராயணம் பண்ண வச்சு பிரவசங்கம்லாம் பண்ணி அந்த ஸ்தல புராணங்களுடைய முக்கியத்துவத்தை தெய்வத்தின் குரலிலே நம்முடைய பெரியவர்கள் விவரமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த ஸ்தல புராணங்கள்லாம் இப்ப வேதபாதஸ்தவம் என்று ஜம்புகேஸ்வரருக்கு பழைய கிரந்தாட்சரத்திலே ஏதோ புஸ்தகம் கிடைச்சது. இப்படி அந்த ஸ்தல புராணங்களை எல்லாம் நாம் பிரச்சாரத்திலே கொண்டு வர வேண்டும். அதற்கு அந்த காலத்திலே உங்க ஊரிலே இந்த சரஸ்வதி மகால் எல்லாம் வெவ்வேறு ஊர்ல இருந்தெல்லாம் புஸ்தகத்தை சேகரித்து அழகாக வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த தஞ்சாவூர் ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த ஊர், ஏற்கனவே பல்வேறு நாகரிகத்தை பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் வாழ்ந்த ஊர் இது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, குஜராத்தி என்று பஞ்ச திராவிடர்கள் வாழ்ந்த ஊர் இந்த தஞ்சாவூர் என்பது. புதுசா ஏதோ நகரம் சென்னையில தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்து கதை. அந்த காலத்திலேயே கட்டுமானத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்போ திருவையாறு போயிருந்தோம், அங்கே பார்த்தா அந்த தூண்கள்லாம் அப்படி அழகா இருக்கு. இந்த வீடு மண்டபத்துக்குள்ளேயும் வீடு, வீட்டில் மண்டபமா இது மொத்தத்தில் அப்படி ஒரு அழகாக இருக்கிறது திருவையாறுல. இது போன்று இங்கேயும் நிறைய அழகாக கட்டுமான கலை எல்லாம் இருக்கிறது. உலகத்திலேயே பிரசித்தமான தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுடைய 1000வது வருஷம் சதய விழா நடந்த பொழுது நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் அந்த சமயத்தில் நம்முடைய பொது பெரியவர்களுக்கு சொல்லி மாயவரத்திலிருந்து தங்க கிரீட்டம் ஏவி செய்கிறது சொல்லி தயார் செய்வது சொல்லி தங்க கிரீட்டம் ஒரு வாரத்தில் தயார் செய்து இங்கு ராஜராஜ சோழன் அவருக்கு அறிவிக்க செய்தார்கள். அந்த சமயத்திலே சிவபாத சேகரனின் கல்வெட்டுக்கள் என்ற புஸ்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த ராஜாவும் ராணியும் செய்த தர்மங்கள் இன்றைய நிலையிலே எவ்வளவு பெருமானம் என்று எழுத சொல்லி அந்த தங்கம் வெள்ளி அதை பற்றி எல்லாம் புஸ்தகம் எழுத சொல்லி அவர்கள் வெளியிட்டார்கள். அப்படி இந்த ஊரோடு அவர்களுக்கு அபிமானம், அனுகிரகம் இந்த ஊர் மக்கள் மீது நிறைய இருக்கிறது. அந்த அபிமானம், அனுகிரகம் அவர்கள் இருந்தாலும் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கணும், கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கார். வாங்கி கொள்வதற்கு நம்முடைய மக்கள் அதுக்கு தகுந்த ஒன்று பக்தியுடன் செயல்பட்டு சிறப்பாக குருவனுடைய அனுகிரகம் வேணும். என்னதான் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிலைத்து நிற்பதற்கு, தங்கு தடையின்றி வருவதற்கு குருவனுடைய அனுகிரகம் என்பது ரொம்பவும் முக்கியம். அதுதான் தோஷ நிவர்த்திக்கு குருவனுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் நீங்க எது பார்த்தாலும் அந்த குருவனுடைய பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த குருவனுடைய பார்வை இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இருக்கு. நீங்க குருவனுடைய பாதத்தை பார்க்கணும். அப்படி இந்த கலாச்சாரத்தினுடைய பூமியாக இருக்கக்கூடிய இந்த தஞ்சை கலைகளை வளர்த்திருக்கிறது, சங்கீதத்தை வளர்த்திருக்கிறது. இந்த சித்திரலேகனம், அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங் வளர்ந்திருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் பக்தி, புக்தி, முக்தி மூன்றையும் வளர்த்திருக்கிறது. பக்தியை வளர்த்த பூமி, புக்தி எல்லோருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு சோழ நாடு சோறுடைத்து என்பதாக, அங்க தொண்டை நாடு என்பது சான்றோர் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. இது போன்று
அன்ன சமிருத்தியை கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஊரிலே நிறைய கோவில்கள், இந்த தெருவிலேயே நிறைய கோவில் பார்த்தோம். எல்லாமே அழகாக நடக்கிறது. எல்லா சர்வதேவதா ஸ்தோத்திரம் என்று புதுப்பதிவுகள் புஸ்தகம் போட்டார்கள். சர்வஜன சர்வதேவதா ஸ்தோத்திரம் என்று. இந்த மேலே வீடியோ பார்த்தோம்னா பல்வேறு விதமான தெய்வங்களுடைய கோவில்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நாம் இந்து மதத்தை பரப்புவதற்கு பள்ளிக்கூடங்களை வைக்க வேண்டும். இந்த பள்ளிக்கூடம்லாம் நிறைய இருக்கிறது. இங்கிலீஷ், இன்ஜினியரிங் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. தேவாரம்னா என்ன, ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் திருவையாறில். அது பார்த்தா ஒரு பூஜை ரூமில் ரொம்ப அழகாக திவ்ய தேசங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், 63 நாயன்மார் எல்லாம் வச்சிருக்கார். அவரு சாஸ்திரிகள் இல்லை. அதனால் தமிழுக்கும் சமஸ்கிருதம் விரோதம் இல்லை. அதனாகவே அது போன்று அழகாக அந்த ஒரு பாரம்பரியத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாத்து, அந்த பங்காரு என்பது தங்கத்தை, இங்கேயும் அந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்தை சொல்லி வருகிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார். அப்படி அந்த பக்தி என்பது சௌஜன்யத்தை போதிக்கக்கூடியது பக்தி, நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடியது பக்தி. ஆகவே மனிதர்கள் மத்தியிலே ஒற்றுமை நல்லிணக்கம் வரும்போது வளர்ச்சி என்பது வேகமாக வருகிறது, இயற்கையாக வருகிறது, தொடர்ந்தாற்போல் வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆகவே மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவது, பட்டை தீட்டுவது அந்த தர்மத்தினுடைய நோக்கம். மதம் என்றால் அந்த மதம் அபிமானம், எண்ணம் என்று பெயர். மதம்னு சொன்ன வேற, மதம்னு சொன்னால் இவருடைய மதம் என்றால், மதம்னு சொன்னால் எண்ணம்னு அர்த்தம். அந்த எண்ணம் என்பது நல்ல எண்ணமாக உருவாக்குவது நம்முடைய சமயத்தின் நோக்கமாக இருக்கிறது. யாரையும் நோகடிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆகவே அந்த தர்மத்தினுடைய மேன்மையை நாம் சொல்லி பாகவத சப்தாகம் சொல்கிறார்கள். இந்த பாகவத சப்தாகம் சொல்லும் பொழுது முதல் நாள் கதையெல்லாம் கிடையாது. பாகவதத்தினுடைய சிறப்பு, மகாத்மியம், அதுபோன்று தர்மத்தினுடைய மகாத்மியத்தை நாம் எல்லாம் சொல்லி சனி ஞாயிறுகளிலே கலாச்சார பள்ளிக்கூடங்களிலே ஒரு கலாச்சார பள்ளிக்கூடம் என்பதாக ஏற்படுத்தி கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, திருப்பாவை, திருவம்பாவை, கோலம் போடுறது, மாலை கட்டுறது, இது போன்று பிராக்டிக்கல் தியரி ரெண்டையும் சொல்லிக் கொடுத்து ஒரு பாடத்திட்டத்தை தயார் செய்து அதற்காக நம்முடைய புது பெரியவர்கள் ஆ அப்பர், ஏ எரிபக்தர் என்றெல்லாம் அந்த தமிழிலே ஒரு புஸ்தகத்தை அறவழி வாசகம் என்று தயார் செய்திருக்கிறார்கள். அதையும் இங்கு கொடுத்திருக்கிறோம். அதே போன்று இங்கிலீஷ் மூலமாக ஏ ஃபார் அர்ஜுனா, பி ஃபார் பீஷ்மா, சி ஃபார் காவேரி, டி ஃபார் துர்கா, இ ஃபார் ஏகலவ்யா, எல் ஃபார் லட்சுமி, எஸ் ஃபார் சரஸ்வதி, எல் ஃபார் நாரதா என்றெல்லாம் ஆங்கிலத்தின் மூலமாக தயார் செய்திருக்கிறார்கள். இது இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியை நாம் மறக்கலாகாது. தாயினுடைய மொழியும் முக்கியம். தாய்மொழியும் முக்கியம், தாயினுடைய மொழியும் முக்கியம். தாய்மொழி என்பது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, இதெல்லாம் தாய்மொழி. ஒரு தாய் எப்படி பொறுமையாகவும் பொறுப்பாகவும் திறமையாகவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாரோ அப்படிப்பட்ட பொறுப்பான மொழிகள், பொறுமையான மொழிகள், அன்பான மொழிகள், ஆக்கப்பூர்வமான மொழிகள், அவ்வப்போது தொடர்ந்தாற்போ சொல்லக்கூடிய எடுத்தெடுப்பிலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா முடியாது. சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு பொறுமை வேணும், கற்றுக்கிறவங்களுக்கு பொறுமை வேற, சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே வேணும். அது தாயிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயம். அப்படிப்பட்ட அந்த தாய்மொழியை நாம் பரப்ப வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஊரில் படிப்பும் நன்றாக இருக்கும், பயிரும் நன்றாக இருக்கும், உயிர்களும் நன்றாக இருக்கும், வியாபாரமும் நன்றாக இருக்கும், நம்முடைய தேசமும் பத்திரமாக, பலமாக, பிரபலமாக இருக்கும். ஆகவே தர்மம் என்பது, நாகரீகம் என்பது, கலாச்சாரம் என்பது, பாரம்பரியம் என்பது எந்த சூழ்நிலையிலேயும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆகவே கம்ப்யூட்டர் யுகமாக இருந்தாலும், எந்த யுகமாக, சிமெண்ட் ரோடு யுகமாக இருந்தாலும்,
எந்த யுகமாக இருந்தாலும் நாம் கிருதயுகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நல்ல பணிகளை செய்வதற்கு அந்த உற்சாகம், அந்த பக்தி என்பது தெய்வ சன்னிதானத்திலிருந்து வருகிறது. நிதியும் தெய்வ சன்னிதானத்திலே கிடைக்கிறது, சாநித்தியமும் தெய்வ சன்னிதானத்திலே கிடைக்கிறது. இந்த கும்பமேளாவானது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதிலே கலந்து கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. இந்த தாடங்க பிரதிஷ்டையும் விசேஷமாக நடந்தது. அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பங்கார காமாட்சி அம்மனை இன்னைக்கு பௌமாஸ்வினி காலம்பரம் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். அப்புறம் இப்போ பரணி வந்துடுத்து. பரணி தரணி தரணி ஆழ்வார் அதெல்லாம் இருக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு காலம்பர விசேஷமான நைவேத்தியங்கள் லட்சார்ச்சனையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தாடங்க பிரதிஷ்டையை தொடர்ந்து லட்சார்ச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் விசேஷமான அந்த நைவேத்தியங்கள்லாம் நடைபெற்றது. சாயங்காலம் இந்த அம்பாள் தரிசனம் பண்ணலான்னு சொல்லி காலம்பரம் அங்கே விசேஷமாக நடத்தியிருக்கிறார்கள். பூஜையெல்லாம் முடிச்சப்பறம் இங்கே வந்தோம். ஊருக்குன்னு வர்றது தனியாக, அப்புறமா வரோம். தஞ்சாவூருக்குன்னு வர்றது பூஜையோட கொஞ்ச நாள் தங்கி இங்கே எல்லாம் பார்க்கறது, கும்பகோணம் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வந்தது அகிலாண்டேஸ்வரி தாடங்க பிரதிஷ்டை பங்கார காமாட்சி அம்மனுடைய தரிசனத்திற்காக வந்தோம். நல்ல முறையிலே தரிசனம்லாம் விசேஷமாக இன்னைக்கு எப்படி இந்த சமயபுரத்தில் அடுத்த மாதம் பூச்சொரிதல்னு நடக்க போகிறதோ அது மாதிரி இன்னைக்கு விசேஷமான புஷ்பங்கள்லாம், நிறைய புஷ்பங்கள்லாம் கொண்டு விசேஷமான அர்ச்சனைகள்லாம் அவர் ஒரு அஷ்டோத்திரம் சொன்னாங்களா, 2 அஷ்டோத்திரம் சொன்னாங்களான்னு தெரியல, பல அஷ்டோத்திரங்களை சொல்லி அந்த பூஜையை விசேஷமாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நைவேத்தியங்களும் விசேஷமான நைவேத்தியங்கள்லாம் ஆதிசங்கரர் அப்படி விசேஷமான நைவேத்தியங்களாம் வர்ணிக்கிறார். மானச பூஜா ஸ்தோத்திரத்தில் சொல்றார். 1000 வடைய நைவேத்தியம் பண்றது பற்றி சொல்றார் அவர். வடமான நாம அனுமாருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மாஷாரூப சகசிரமம்ப சபலம் நைவேத்தியம் ஆலோகையே என்பதாக ஆதிசங்கரர் அப்படி 1000 வடை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றது பற்றி சொன்னார். அந்த மாதிரி நம்ம யாத்திரையில நம்ம ஜனங்கள்லாம் சந்தையா மணி ஆச்சாரத்தோட கோவூருங்கிற ஊர்ல எல்லாம் பண்ணி வடைகள்லாம் பண்ணி எல்லாம் கைங்கறி எல்லாம் பண்ணா இப்படி அது ஒரு முறை இருக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுல. அந்த மாதிரில இன்னைக்கு விசேஷமான நைவேத்தியங்கள்லாம் நடத்தி இதெல்லாம் நடக்கணும். நம்ம குடும்பங்கள் எல்லாம் சௌரியங்கள் வரணும்னு நாம் எதிர்பார்க்கும் போது கோவில்ல குறை வைக்காம தீபம் ஏற்றுவதா இருக்கட்டும், நைவேத்தியம் நடத்துவதா இருக்கட்டும், அந்த சுவாமிக்கு நைவேத்தியம்னு பண்ணும் பொழுது அந்த 3 உலகத்துக்கும் சுபிட்சம் ஏற்படுகிறது என்பதாக ஆதிசங்கர் சொல்றார். அந்த சுவாமிக்கு மிருத்யுஞ்சயராக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் நாம் செய்தால் திரிபுவனாதாரம் 3 உலகத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த சக்தி. ஆக இந்த நைவேத்தியம் என்பதை நாம் செய்ய வேண்டும். அந்த பிரகதீஸ்வரர் கோவிலுக்கும் விசேஷமான பூஜைகளுக்கு அந்த 1000 ஆண்டு விழா சந்தர்ப்பமாக அந்த கமலாஷ்டோ ஸ்ரீகாரியம் அப்போதைய நம்மளுடைய சந்தானராமன் அவர் கமலாஷ்டோம் சொல்லி இங்கு இருப்பவர்கள் எல்லாம் வைத்து ட்ரஸ்ட் வைத்து இன்றைக்கும் அந்த ட்ரஸ்ட் நடைபெற்று வருகிறது. பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு எல்லாரும் அலங்காரம் பண்றது, போட்டோ எடுக்கிறது இப்போ வரும்போது பார்த்தோம். நிறைய வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் பார்த்தோம். இங்கே அப்போ ஆரம்பிச்சதோ என்னமோ தெரியல, இது ரொம்ப நல்ல முறையில் அந்த பேப்பர்லாம் போடுறாங்க, காந்தியப்படுத்துறாங்க. இருந்தாலும் நந்தி பெரிய பெரிய நந்தியெல்லாம் இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நந்தி இருக்கு, ராமேஸ்வரத்தில் நந்தி இருக்கு, நிறைய ஊர்ல நந்தியெல்லாம் இருக்கு. ஆனால் 1000 லிட்டருக்கு மேல 3000 லிட்டர்லாம் பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய பெரிய மகா விசேஷ நந்தியாக இருப்பது பிரகதீஸ்வரர் கோவில் நந்தியாக. அது தமிழ்நாட்டிலே பிரபலமான நந்தி. ஏதாவது விட்டு போனதான் சேர்ந்து நடக்கிறது வச்சுங்க. இதுல இப்படி அந்த பிரகதீஸ்வரருடைய பூஜைக்கு முக்கியத்துவம் நம்முடைய பெரியவர்கள் அளித்து அதை ஊக்குவித்தார்கள். அவர்களுடைய அனுகிரகத்தினால் ராஜேந்திர சோழன் அவர் கட்டுவித்த
அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலேயும் அன்னாபிஷேகம் வருஷா வருஷம் ஐப்பசி மாதத்திலே அஸ்வதி நட்சத்திரத்திலே விசேஷமாக நடந்து அன்ன பிரசாத விநியோகங்கள்லாம் கிராமங்களிலே நடைபெற்று வருகிறது. இப்படி இந்த ஊர் சுபிட்சமாக இருந்து நல்ல முறையிலே வளர்ந்து தஞ்சை மாவட்டம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய விதத்திலே அனைத்து விதத்திலேயும் கல்ச்சர், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி மூன்றும் தொழில்களும் வளர வேண்டும், விவசாயமும் வளர வேண்டும், கலாச்சாரமும் வளர வேண்டும். இப்படி மூன்றும் வளர்ந்து திரிவேணியாக அந்த இது வளர்ந்து பிரயாகமாக அது வளர்ச்சியை பெற்று அந்த அம்பாளுடைய அனுகிரகம் சொர்ண காமாட்சியினுடைய, ஹேம காமாட்சியினுடைய, மந்தார காமாட்சியினுடைய அருள் அனைவருக்கும் இருந்து அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற அம்பாளுடைய கருணைக்கு அனைவரும் பார்த்ததாவதற்கு அம்மனை பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி போற்றி. ஹரஹர பார்வதி பதையே. வெற்றிவேல் ஒருவருக்கு, வெற்றிவேல் ஒருவருக்கு, வெற்றிவேல் ஒருவருக்கு. ஹரஹர சங்கர ஜெய.